வணக்கம். வர வர தேசிய விருது யார் யாருக்கு, எந்தெந்த நடிகருக்கு, என்னென்ன படத்துக்கு குடுக்குறது அப்படிங்கிறது மத்திய அரசுக்கு தெரில. அதே மாரி ஒருத்தவங்க இறந்து போனால் யார் யாருக்கு அரசு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது தமிழக அரசுலேருந்து ஆரம்பித்து மத்திய அரசு வரைக்கும் யார் யாருக்கு கொடுக்கணும். நம்ம நாட்டுக்காக, நம்ம நாடு நல்லா இருக்கணும்னு உழைத்தவர்களுக்கு இது வரைக்கும் அரசு மரியாதை யாருக்குமே கொடுக்கல. கூத்தாடிகளுக்கும் அரசியல்வாதிக்கும், அதாவது கூத்தாடிகள்னு சொன்னால் இப்போ வரைக்கும் அரசு மரியாதை கொடுத்தவங்கள நான் தவறாக சொல்ல. அது அவங்களோட துறைகளில் அவங்க சாதனை பண்ணியிருக்காங்க. அது துறை, அதுக்கு கருத்துள்ள படங்கள் அவங்க எடுக்கிறாங்க, படம் நல்லா ஓடி இருக்கு, அதெல்லாம் அரசு மரியாதை கொடுக்கறதுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம நாட்டுக்காக, நம்ம நாடு நல்லா இருக்கும், நம்ம நாட்டுக்காக நம்மளுடைய உயிரையே அர்ப்பணித்தவர்கள், நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வாழ்ந்து மறைந்தவர்களுக்கு இன்றைக்கி இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அரசு மரியாதை யாருக்குமே கொடுக்கல. நான் தான் சொல்கிறேனே, கூத்தாடிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் என்றைக்கு தமிழ்நாடு மக்கள்லேருந்து வயசு பசங்க வரைக்கும் ஒரு மமதியாக, ஒரு போதைக்கு அடிமையாகிற மாதிரி போகிறாங்களோ, அது வரைக்கும் இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவே உருப்படாது. வெளிநாடுகளெல்லாம் சினிமாவை பார்ப்பாங்க. ஏன் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரள மாநிலம் கூட பார்த்திங்கன்னா சினிமாவை பார்த்துட்டு முடிச்சிருவாங்க. யாராவது ஒருத்தங்க சினிமா நடிக்கிற அரசியலுக்கு போனால் அவ்வளோதான், செல்லா காசு. அந்த மாதிரி எங்கேயுமே வராத அளவுக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஒரு சினிமா நடிகர் வந்தால் நம்ம தன்னையே மறந்து பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டு எந்த இடத்துக்கு போனாலும் இன்றைக்கி அழிவை தேடி கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் இன்றைக்கி தமிழக அரசும் செயல்படுகிறது. அப்படிங்கிறத விட தமிழ்நாட்டு மக்கள் செயல்படுகிறார்கள், என்னையும் சேர்த்து. ஏன்னா நான் மட்டும் சொன்னால் அது தவறாக போகும். அதனால் நாம் திருந்துவோம். கூத்தாடிக்கும் அரசியல்வாதிக்கும் அடிமையாக வேண்டாம். நன்றி.